நாம விளையாண்ட நெறைய 3டி கேம்ஸ் பார்க்க 3டி மாரி தெரிஞ்சாலும், அதெல்லாம் உண்மையிலேயே 3டியே கிடையாது தெரியுமா? எஸ். இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இதுல இருக்க ஒவ்வொன்னும் பார்க்க 3டி மாரி தெரிஞ்சாலும், இதுல இருக்க எதுவுமே ஒரிஜினலா 3டியே கிடையாது. ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேம் ஹிஸ்டரில 2டி கேம்ஸ் தான் பாப்புலரா இருந்துச்சு. ஆனா அந்த 2டிலருந்து 3டிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற ஸ்டேஜ்ல தான் இந்த ஃபேக் 3டில நெறைய கேம்ஸ் வந்துச்சு. ரேசிங் கேம்ஸ்ல ஆரம்பிச்சு பிளாட்ஃபார்மர், ஆர்பிஜி, ஷூட்டிங்ன்னு ஏகப்பட்ட கேம் ஜானர்ல இந்த ஃபேக் 3டிய யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேக் 3டிக்கு கேமிங் கம்யூனிட்டில குடுத்த நேம் சூடோ 3டி. சோ அந்த நேமையே நாமளும் இந்த வீடியோல இனிமேல் கன்டின்யூ பண்ணுவோம். சோ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோவ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. கேம் டெவலப்பர்ஸ் எப்படி ஒரு இல்லூஷன் மூலமா நம்மள 2டிலருந்து 3டிக்கு கூட்டு போறாங்கன்னு பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி சூடோ 3டினா என்ன? சூடோனா ஃபால்ஸ் இல்லனா ஃபேக்ன்னு மீனிங். ஒரு ஸ்மார்ட்டான வே மூலமா 2டி கிராபிக்ஸ 3டி மாரி பிளேயருக்கு காட்டுறத தான் நம்ம சூடோ 3டின்னு சொல்றோம். அந்த டைம்ல இருந்த கன்சோலோ இல்ல கம்ப்யூட்டரோ ஒரிஜினல் 3டி கிராபிக்ஸ ஹேண்டில் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால, டெவலப்பர்ஸ் ஒரு 2டி இமேஜ ரொட்டேட் பண்ணி வேற வேற ஆங்கிள்ல செட் பண்ணி நமக்கு 3டி மாரி ஒரு இல்லூஷன கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சூடோ 3டிலயே நெறைய டைப்ஸ் இருக்கு. அதுல இருக்க டைப்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இப்ப தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஐகானிக் சூடோ 3டி டெக்னிக்கான மோட் 7. இந்த டெக்னிக்க சூப்பர் நின்டெண்டோன்ற கன்சோல்க்காக ஸ்பெஷலா கிரியேட் பண்ணியிருக்காங்க டெவலப்பர்ஸ். ஒரு 2டி இமேஜ ரொட்டேட் ஆர் ஸ்கேல் பண்றது மூலமா நம்மளால இந்த 3டி எஃபெக்ட்ட அச்சீவ் பண்ண முடியுது. கிரவுண்டுக்காக ஒரு 2டி இமேஜ பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்க்கு கர்வா ரொட்டேட் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் அது மேல இருக்க கேரக்டர்ஸ தனித்தனி லேயர்ஸ்ல ரெண்டர் பண்ணி, அத இந்த கிரவுண்டுக்கு மேல நிக்கிற மாதிரியான ஒரு பக்காவான 3டி எஃபெக்ட்ட குடுத்திருக்காங்க. இந்த மோட் 7 தான் ஃபர்ஸ்ட் டைம் 3டி ஸ்பேஸ்ல மூவ் பண்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ குடுத்துச்சு. அண்ட் வெறும் 2டி டெக்ஸ்சர் அண்ட் கொஞ்சம் மேத் கால்குலேஷன்ஸ வச்சே இத அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்ப இருந்த டெவலப்பர்ஸ்லாம். இந்த கேம கொஞ்சம் பாருங்களேன். இத பார்த்தா அப்படியே 3டி கேம் மாதிரியே தெரியுதுல்ல. பட் இதுவும் 3டியே கிடையாது. அண்ட் இது இப்படி 3டி மாரி காட்டுற டெக்னிக்க தான் நம்ம ரே காஸ்டிங்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2டி மேப்ல தான் கேம் ரன் ஆகும். அண்ட் எப்பயுமே கேரக்டரோட ஃபார்வர்ட்ல இருந்து இன்விசிபிள் ரேஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அந்த ரேஸ் எப்போ வால்ல ஹிட் ஆகுதோ, அப்ப அந்த ஹிட் பொசிஷன்ஸ கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த கால்குலேஷன்ஸ 2டி டெக்ஸ்சர வச்சு 3டி மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி காட்டுவாங்க. இதுல எதுவுமே 3டி ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. எல்லாமே ஃப்ளாட்டான 2டி இமேஜஸ் தான். லைக் எனிமீஸ், ஆப்ஜெக்ட் எல்லாமே இமேஜஸ் தான். ஜஸ்ட் உங்கள பார்த்த மாதிரியே இருக்கும். அண்ட் இத 2டின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி உங்களால 3 ஆக்சிஸ் ஆன அப் அண்ட் டவுன்ல பார்க்கவே முடியாது. அண்ட் இந்த ரேகாஸ்டிங் டெக்னிக்கால மட்டும் தான் அந்த டைம்லயே நம்மளால ஃபர்ஸ்ட் பெர்சன் ஷூட்டர் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாட முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் டெக்னிக். இந்த டெக்னிக் ஒரு 2டி கேம 3டி மினியேச்சர் அளவுக்கு எஃபெக்டிவா மாத்தி காட்டும். இதுல கேமராவ 30 ஆர் 45 டிகிரி ஆங்கிளுக்கு ஃபிக்ஸ்டா செட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் அந்த கேமரால இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ, அது மாதிரியான இமேஜா எடுத்து அந்த கேமரா முன்னாடி காமிச்சு ஒரு 3டி எஃபெக்ட்ட குடுப்பாங்க. 2டி ஆங்கிள்ல ஒரு இமேஜ பார்த்தா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும்ல. ஆனா இந்த கேமரா ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது மட்டும் அது டைமண்ட் ஷேப்ல இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் 2டில மூவ் ஆனா அது எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். பட் இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ல மூவ் ஆகும்போது மட்டும் அது போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல சேர்ந்து மூவ் ஆகும். இந்த டெக்னிக்க அச்சீவ் பண்ண டெவலப்பர்ஸ்க்கு பவர்ஃபுல்லான 3டி என்ஜின்ஸ் தேவைப்படாது. அதுக்கு பதிலா ஒரு ஸ்மார்ட்டான கேமராங்களும், ஆனா அந்த கேமராங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஸ்பைட் இமேஜஸ் இருந்தா மட்டும் போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேரலாக்ஸ் ஸ்க்ரோலிங் டெக்னிக். இந்த டெக்னிக்க தான் நம்ம இப்ப வர நெறைய கேம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பேக்கிரவுண்ட் ஆர்ட்ஸ பின்னாடி பின்னாடி வச்சு டிஃபரண்ட் ஸ்பீட்ல மூவ் பண்ணும்போது ஒரு ஃபேக் டெப்த்த கிரியேட் பண்ண முடியுது. இந்த ஃபேக் டெப்த்த குடுக்குறதுக்காக டெவலப்பர்ஸ் க்ளோசர் டூ கேமரா இருக்க லேயர்ஸ ஸ்பீடா மூவ் பண்ணுவாங்க. அண்ட் கேமரா விட்டு தூரமா இருக்க லேயர ஸ்லோவா மூவ் பண்ணுவாங்க. பேக்கிரவுண்ட்ல இருக்க இமேஜ வச்சு நம்மளால டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் பேரலாக்ஸ் எஃபெக்ட்ட கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பேக்கிரவுண்டே மூவ் ஆகாத மாரி ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம். இல்லன்னா ஃபிளாட்டா நம்ம மூவ் ஆகுற டைரக்ஷனுக்கு பேக்கிரவுண்டையும் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா சிங்கிள் ஆர் மல்டிபிள் பேக்கிரவுண்ட் லேயர்ஸ மூவ் பண்ணி சூப்பரான பேரலாக்ஸ் எஃபெக்ட்ட கூட குடுக்கலாம். இந்த டெக்னிக்க கேம்ஸ்ல மட்டும் இல்லாம ஓல்டு டிஸ்னி கார்ட்டூன்ல கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராக்கு பின்னாடி பல லேயர் ஆஃப் பேக்கிரவுண்ட் இமேஜ வச்சு டிஃபரண்ட் ஸ்பீட்ல மூவ் பண்ணி ஒரு 3டி எஃபெக்ட்ட குடுத்திருக்காங்க. 90ஸோட மிட்ல நீங்க சடனா நல்ல டீடைல்டான 3டி கேம்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. பட் அது எதுவுமே ரியலான 3டியே கிடையாது. அண்ட் இந்த கிளவரான டெக்னிக்க தான் நம்ம ப்ரீ ரெண்டர் பேக்கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்றோம். டெவலப்பர்ஸ் கேம டெவலப் பண்ணும்போதே தேவைப்படுற சீன்ஸ் அண்ட் என்விரான்மென்ட்ஸ தேவைப்படுற கேமரா ஆங்கிள்ல ப்ரீ ரெண்டர் பண்ணி இமேஜா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் இந்த இமேஜஸ் தான் கேம்ஸ்ல பேக்கிரவுண்டா யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கு மேல கேரக்டர்ஸ் மூவ் பண்ற மாரி இருக்கும். இப்ப இருக்க மாரி கன்சோல்ஸ் அப்ப பவர்ஃபுல்லா இல்லாதனால டெவலப்பர்ஸ் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ப்ரீ ரெண்டர் பேக்கிரவுண்ட் கேம்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு கேமரா ஆங்கிள்ல தான் இருக்கும். பிகாஸ் அந்த ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது தான் அந்த இமேஜஸ் 3டி மாரி தெரியும். இந்த டெக்னிக் மூலமா ஹை குவாலிட்டி 3டி இல்லூஷன கம்மியான பெர்ஃபார்மன்ஸ்ல குடுக்க முடிஞ்சாலும், லேக் ஆஃப் இன்டராக்ஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு கேமரா இஷ்யூ மாரி சில டிஸ்அட்வான்டேஜும் இந்த டெக்னிக்ல இருக்கு தான்.
சோ அதனால தான் இப்ப இந்த டெக்னிக்க எந்த கேம்லயும் பார்க்க முடியறதில்ல. உண்மையான 3டி ஆப்ஜெக்ட்ஸ், பாலிகான், ஷேடர், மெட்டீரியல், டெக்ஸ்சர்ன்னு இது எல்லாத்துக்குமே முன்னாடி நமக்கு தெரிஞ்ச 3டினா அது இந்த வயர்ஃப்ரேம் 3டியா தான் இருந்திருக்கும். இந்த வயர்ஃப்ரேம் 3டின்றது ஒரு 3டி ஆப்ஜெக்ட்டோட அவுட்லைன மட்டும் வெக்டார் மேத் அண்ட் ஜியோமெட்ரி மூலமா வரையறதுன்னு சொல்லலாம். லைக் ஸ்கெலிட்டன் ஆஃப் 3டி ஆப்ஜெக்ட் மாரி. அந்த ஆப்ஜெக்ட்க்கு டெப்த் குடுக்குறதுக்காக கேமராக்கு க்ளோஸா இருக்க ஆப்ஜெக்ட்ட பெருசாவும், அண்ட் தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ட சின்னதாவும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்ல கால்குலேட் பண்ணி டிரா பண்ணுவாங்க. ஆதி காலத்துல எலைட் அண்ட் பேட்டில் ஜோன் மாரி கேம்ஸ்லாம் லிமிட்டட் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ வச்சுட்டு இந்த வயர்ஃப்ரேம் டெக்னிக்க யூஸ் பண்ணி 3டி வேர்ல்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் ஃபாஸ்ட்டாவும், எஃபிஷியன்ட்டாவும் அண்ட் சர்ப்ரைசிங்லி இம்மர்சிவாவும் இருந்தது. ஜஸ்ட் சிம்பிள் லைன்ஸ் மட்டும் வச்சு இல்லூஷன் மூலமா 3டி ஃபீல் குடுத்துருக்காங்க. இத கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எங்க போனாலும், எந்த சைடு திரும்புனாலும், இந்த மாதிரி கேம்ஸ்ல இருக்க எனிமீஸ் டைரக்ட்டா உங்கள பார்க்குற மாரியே இருக்கும். அண்ட் இந்த டெக்னிக்க தான் நம்ம பில் போர்டிங்ன்னு சொல்றோம். இந்த டெக்னிக்ல சின்னதா ஒரு 3டி வேர்ல்ட் இருக்கும். பட் அதுல இருக்க பிளேயர்ஸ், எனிமீஸ், என்வைரன்மென்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு எல்லாமே 2டி இமேஜா தான் இருக்கும். ஆனா அந்த 2டி இமேஜ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் கேம் என்ஜின் கேமராவோட ஆங்கிள்க்கு ஏத்த மாரி ரொட்டேட் பண்ணி ஒரு 3டி இல்லூஷன குடுக்கும். ஒரு ஃபுல் 3டி கேம விட இந்த டெக்னிக் ரொம்பவே எஃபிஷியன்ட்ன்றதுனால ஏர்லி ஸ்டேஜஸ்ல லோ எண்ட் கன்சோல்ஸ்க்காக டெவலப் பண்ண கேம்ஸ்ல இந்த பில்போர்ட் டெக்னிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்ப இருக்க கேம்ஸ்ல கூட மோஸ்ட்லி இந்த டெக்னிக்க தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் சில கேம்ஸ்ல ஃபயர், கிராஸ் மாதிரி திங்ஸுக்கும் அண்ட் சில பார்ட்டிகிள்ஸுக்கும் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓல்டு ரேசிங் கேம்ஸ்லாம் நீங்க ப்ளே பண்ணும்போது, அப்படியே ஸ்க்ரீன்க்குள்ளேயே போற மாரி இல்லூஷன் எஃபெக்ட் குடுக்குதுல்ல. இந்த டெக்னிக்க தான் நம்ம ஸ்ப்ரைட் ஸ்கேலிங்ன்னு சொல்றோம். அண்ட் ஒன் ஆஃப் த சிம்ப்ளஸ்ட் சூடோ 3டி டெக்னிக்கும் இதுதான். அந்த டைம்ல இருந்த டெக்னிக்கல் லிமிட்டேஷன்னால ஒரு 3டி ஆப்ஜெக்ட்ட ஃபார்வர்ட் மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு பதிலா, சுத்தி இருக்க எல்லா என்வைரன்மென்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்டையும் இமேஜா யூஸ் பண்ணி அத மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இமேஜஸ் எல்லாமே கேமரால இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்றத கால்குலேட் பண்ணி, தூரத்துல இருக்க இமேஜ சின்னதாவும், அண்ட் கிட்ட வர வர இந்த இமேஜ ஸ்கேல் அப் பண்ணி பெருசாவும் காட்டுறது தான் இந்த டெக்னிக்கே. இந்த ட்ரிக் மூலமா கேம்ஸ்க்கு ஸ்பீட் அண்ட் டெப்த்த எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் இல்லாமயே குடுக்க முடியுது. ஆனா அந்த டைம்ல இந்த டெக்னிக்க மேக்ஸிமம் ரேசிங் கேம்ஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மியான பேருக்கு மட்டும் தெரிஞ்ச அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக்னா, அது இந்த வோக்ஸெல் ரெண்டரிங் டெக்னிக் தான். வோக்ஸெல்ன்றது கிட்டத்தட்ட 3டி பிக்சல் மாரி. ஒரு லெகோ மாரி வோக்ஸெல் கியூப்ஸ பில்ட் பண்ணி 3டி வேர்ல்ட கிரியேட் பண்ணுவாங்க. உண்மையான 3டி பாலிகான்ல வெர்டிசஸ், சர்ஃபேஸ், டெக்ஸ்சர்ன்னு நெறைய விஷயத்த கணக்குல எடுத்துக்கணும். பட் இந்த வோக்ஸெல்ஸ்ல எதையுமே கணக்குல எடுத்துக்க தேவையே இல்ல. அண்ட் சிம்பிள் டெர்ம்ல சொல்லணும்னா, இந்த வோக்ஸெல்ன்றது சிம்பிளி கலர்டு கியூப் தான். நமக்கு தேவையான கேம் ஆப்ஜெக்ட்ஸ இந்த கியூப வச்சு பில்ட் பண்ணணும். 90ஸ்ல டெரைன், மவுண்டன் மாரி ஆப்ஜெக்ட்ட கம்ப்ளீட்டா 3டியா பில்ட் பண்ண ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தப்ப, டெவலப்பர்ஸ் இந்த வோக்ஸெல் ரெண்டர் டெக்னிக் மூலமா அதெல்லாம் ஈஸியாவும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட்டாவும் பண்ணாங்க. அண்ட் லேட்டர் டெக்னாலஜி வளர வளர இந்த டெக்னிக்கோட தேவையும் தேவையே இல்லாம போயிருச்சு. ஃபைனலா நம்ம பார்க்க போற டெக்னிக் தான் ஸ்ப்ரைட் ஸ்டாக்கிங் டெக்னிக். இந்த டெக்னிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு பர்கர இமேஜின் பண்ணிக்கோங்க. பன், வெஜ்ஜீஸ், பேட்டி, சீஸ் மாரி பல லேயர்ஸ அடுக்கி வச்சு தான் ஒரு பர்கர் ரெடி ஆகும். அதே மாரி பல 2டி இமேஜஸ மேல மேல ஹாரிசான்டலா அடுக்கி வச்சு, அத 3டி ஆப்ஜெக்ட்டா ஷோ பண்ற டெக்னிக்க தான் நம்ம ஸ்ப்ரைட் ஸ்டாக்கிங்ன்னு சொல்றோம். அண்ட் இத ப்ரீ ரெண்டர்ட் டெக்னிக் மாரி ஒரு சில ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது தான் அது பக்காவான 3டியா தெரியும். பல விண்டேஜ் ஷூட்டர் கேம்ல பேரல், கன் அண்ட் ட்ரீ மாதிரியான ஆப்ஜெக்ட்ட இந்த டெக்னிக் மூலமா கிரியேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவ கம்மி பண்ணியிருக்காங்க டெவலப்பர்ஸ். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா சூடோ 3டி டெக்னிக்குக்கும் காமனா இருக்கிறது 2டே விஷயம் தான். அதுதான் டெக்னிக்கல் லிமிட்டேஷன் அண்ட் கிரியேட்டிவ் பவர். இப்ப இருந்த மாரி எந்த ஒரு ஃபேஷனான கிராபிக்ஸ் கார்டும் அண்ட் ரியல் டைம் 3டி என்ஜினும் அப்ப இருந்ததில்ல. ஜஸ்ட் சிம்பிள் லிமிட்டட் பவர் சிபியூவும் அண்ட் ரொம்பவே கிளவரான டிசைனர்ஸும் தான். இந்த லிமிட்டட் சிபியூ பவர வச்சுட்டு டிசைனர்ஸ் ஒண்ணு இல்லூஷன் மூலமாவோ, இல்ல மேத் அண்ட் கால்குலேஷன் மூலமாவோ நம்ம பிரெயின ட்ரிக் பண்ணி ஒரு சிம்பிள் 2டி இமேஜ நமக்கு 3டி மாரி ஷோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் டெவலப்பர்ஸ் எப்படி இல்லூஷன் மூலமாவோ, இல்லன்னா மேத் கால்குலேஷன் மூலமாவோ, இல்லாத 3டி நமக்கு இருக்கிற மாரி காமிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வெறும் விஷுவல் ட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது. இது எல்லாமே கேமிங் இண்டஸ்ட்ரில ஒவ்வொரு மைல்ஸ்டோன். இப்ப நம்ம ஒரு ஹை குவாலிட்டி 3டி கேம் விளையாடுறோம்னா, அது எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக்ஸ் தான் காரணம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ரெட்ரோ கேம் விளையாடுறீங்கன்னா, அது இதுல எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி நான் ஏதாவது கன்டென்ட் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.